தென்றலே மெல்ல பேசு சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில் நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருக்கு. எப்படியும் பரமனை வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க சீரியல்ல அப்படிங்கிறது உறுதியா நம்மளால சொல்ல முடியும். ஸோ அது எப்படி தடைப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம பரமனை ஒரு 5 நிமிஷம் தனியா கூட்டிக்கிட்டு போய் பேசணும்னு இளமதி கேட்டாங்க இல்லையா? அதே மாதிரி இளமதி பரமனை கட்டி பிடிச்சி கெஞ்சுற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. ஸோ எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார ஏதோ ஒரு பொருளை வச்சிருக்காங்களாட்டுக்கு. ஸோ நம்ம இளமதியை சொல்றதெல்லாம் கேட்காம பரமன் கிளம்பி போயிடுறாப்புல. ஆனா போன வேகத்திலேயே திருப்பி போலீஸோட வராப்புல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கிட்ட கசகசா அப்படின்னு சாம்பார்ல சமைக்கிற ஐட்டம் ஒண்ணு இருந்திருக்காட்டுக்கு. அதை வெளிநாட்டுலலாம் தடை பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. அதை இவரு கடத்திக்கிட்டு போக பார்த்திருக்கிறாரு. அதனால இதுக்கப்புறம் பரமனால வெளிநாட்டுக்கு போக முடியாது. நாங்க தடை பண்றோம் அப்படின்னு போலீஸ் ஒரே போடா போட்டுடுறாங்க. ஸோ இந்த வேலையை பார்த்தது நம்ம இளமதி தான். நேரா பரமனுக்கு தெரிஞ்சிருச்சு. நேரா இளமதியை திட்டுறாப்புல. இருந்தாலும் இளமதி பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ கடைசியா தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இளமதியோட அப்பாவை பார்க்கறதுக்காக பரமன் போறாப்புல. போயிட்டு உன் பையனை நான் கொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இளமதியோட அப்பா கத்தியை எடுத்து பரமனை குத்திடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.